ஹலோ, வணக்கம். நான் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் சிஎம் சாருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய லைக்ஸ், ஒரு 130 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இன்னொரு லாங் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கான ஒரு குட்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் ரைஸ் பண்ண ரெக்வெஸ்ட்க்கு வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புவோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பெரிய மாற்றத்தை பார்த்திருக்கோம் இன்னைக்கு அரசியல்ல. நம்மளோட இருந்த மக்களோட மக்களா இருந்த நிறைய பேர் அமைச்சர் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பிரதர் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இது ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து ஸ்கூல்ல சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பட் இது கம்ப்ளீட்டா 100% ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஹெல்மெட் போட்டா நல்லது அப்படின்னு நம்ம வந்து ஸ்கூல்ல சொல்லி போடல. கவர்மெண்ட் ரூல்ஸா போட்டதுனால, ஸ்ட்ரிக்டா போட்டதுனாலதான் பண்றோம். எப்படி ஹெல்மெட் நமக்கு நல்லதோ, கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கிறது நமக்கு நல்லதோ, அதே மாதிரி இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் வந்து நமக்கு கெட்டது. அதுக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கிட்ஸ வச்சு கேம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்க யாருமே வந்து கேம் விளையாடல. இப்ப இருக்க நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய பாலிடிக்ஸ் அறிவு இருக்கு. அந்த வயசுல வந்து நமக்கு இல்லாதது நிறைய இருக்கு. இப்ப என் பையனுக்கு வந்து 6.5 years தான் ஆகுது. பட் அவனுக்கு வந்து யார் வின் பண்ணாங்க, டிவிகேவோட எக்ஸ்பான்ஷன் என்ன, எந்தெந்த தொகுதியில எந்தெந்த அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ்டா இருக்க இந்த காலத்து கிட்ஸ் வந்து அவங்க சொல்ற நல்லதையும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஆசையில தான் நான் வந்து கேட்டேன். கண்டிப்பா இது வந்து கேம்லாம் வந்து விளையாடல. அடுத்தது வந்து இன்டைரக்டா கொஞ்சம் வந்து பாலிடிக்ஸ் பேசியிருந்தாங்க. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் வந்து மைக்ல சொல்லிட்டே இருந்தாரு. அவர் சொன்ன பவரை இக்னோர் பண்ணிட்டு நீங்க இப்போ வந்து ரெக்வெஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெக்வெஸ்ட் வந்து எந்த புது கவர்மெண்ட் புதுசா வந்திருந்தாலுமே நான் கேட்டிருப்பேன். அது வந்து இந்த சிஎம் அப்படின்னு இல்ல, இன்னொருத்தர் யாராவது சிஎம்மா புதுசா வந்திருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் பண்ணி கொடுங்க, குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் நான் வந்து கேட்டிருப்பேன். அவ்வளவுதான். என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு லைக்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.